இல்ல, காவலர்கள் பெண்களை துன்புறுத்துவது மட்டும் இல்ல, நீங்க செவிலியர்களுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. ஒரு செவிலியர் சொல்றாரு, என்னோட உள்ளாடைய மாத்திரம் ஒரு சானிட்டரி பேட் வைக்க என்ன விடல, என்ன பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க. இதெல்லாம் மனதிற்கு ரொம்ப வேதனையா இருக்குது. அது மட்டும் இல்ல, செவிலியர்கள் திண்டாடுறாங்க. துப்புரவு தொழிலாளர்கள், இன்னைக்கு காலையில பத்திரிகை பார்த்திருப்பீங்க, துப்புரவு தொழிலாளர்களுக்கு காலையில சாப்பாடு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு காலையில வர்றவங்களுக்கு மத்தியான சாப்பாடு கொடுக்கறாங்களாம். ஆக காலையில நாங்கெல்லாம் பசியோட வேலை செய்யறோன்றது மட்டும் இல்லாம அந்த உணவு தரமானதாக இல்லை என்று துப்புரவு தொழிலாளர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த ஆட்சியின் அவலத்தை சொல்கிறது என்பதுதான். துப்புரவு தொழிலாளர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், அப்புறப்படுத்தப்படும் போது செவிலியர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், அரசாங்க ஊழியர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். நேற்று பாத்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்கள் பெரும்பாலும் பெண்கள் தான், அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது இந்த ஆட்சியில? அதனால இன்னைக்கு எதை எடுத்தாலும் நீங்க கேட்டீங்கன்னா உடனே மத்திய அரசு, ஒன்றிய அரசுன்னு ஸ்டாலின் ஆரம்பிப்பார். எல்லாத்துக்கும் மேலங்க காங்கிரஸை சார்ந்தவர் ஒருத்தர், உத்தரப்பிரதேசத்தோட மக்கள் தொகை 24 கோடி, தமிழ்நாடோட மக்கள் தொகை 8 கோடி. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடோட கடன் உத்தரப்பிரதேச கடனோட இந்த 5 ஆண்டுகள்ல அதிகமாயிருக்கிறதுன்னு பாஜக காரங்க சொல்லல, காங்கிரஸை சார்ந்தவர் சொல்கிறார். அப்படி கணக்கு பார்த்தா நேற்று நான் ஒரு கணக்கு படிச்சேன். 1000 ரூபாய் கொடுக்கறேன், 1000 ரூபாய் நான் அம்மாக்கு கொடுக்கறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், அம்மாக்கு கொடுக்கற 1000 ரூபாய் டாஸ்மாக்கு போய் திருப்பி அரசாங்கத்துக்குமே வந்துருதுன்னு. அம்மாக்கு 1000 ரூபாய் கொடுக்கறேன், அக்காவுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறேன், மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறேன். ஆனா இந்த தமிழ்நாடோட 9.5 லட்சம் கோடி கடனுக்கு 65,000 கோடி வட்டி கட்ட வேண்டி இருக்கு. அப்போ ஒருத்தர் தமிழனின் ஒரு தலைமையில 1,27,000 கடன் சுமத்தப்பட்டிருக்கிறது. அவங்க கட்டுற வட்டி மட்டுமே 8,000 ரூபாய். ஆக நீங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1.5 லட்சம் கடன் அவங்க தலைமையில ஏத்தி வச்சிட்டு இருக்கீங்க. இதுதான் திராவிட மாடல் அரசு, இதுதான் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதாவது எந்த கருத்து சொன்னாலும் RSS. நான் ஏற்கனவே சொன்னேன், அண்ணன் திருமாவளவனுக்கு இவரு சங்கியா இருப்பாரோ, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா சங்கியா நீங்க அப்படின்னு. ஆக இன்னைக்கு திருமாவளவன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கெல்லாம் தமிழ்நாடே சங்கிமயமாக ஆகிக்கொண்டிருக்கிறது. யாரை பார்த்தாலும் சங்கி. திருமாவளவனுக்கு அவர்களுக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காரு வன்னியரசு, பாரதியாரை கொண்டாடுபவர்களை எப்படி நீங்கள் கொண்டாடுவீர்கள் அப்படின்னா என்ன? பாரதியாரை ஏற்கனவே பெரிய சங்கியா சேர்த்தாச்சு. ஆக இப்ப இன்னைக்கு திருமாவளவனுக்கு சீமான் சங்கி, விஜய் சங்கி, நாங்கெல்லாம் நேர்முக சங்கி, அவங்கள மறைமுக சங்கிகள். ஆக அப்ப எங்க பார்த்தாலும் சங்கிகள் தான்.